أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله حمدا كثيرا طيبا مباركا والصلاة والسلام على رسوله سيدنا ونبينا ومولانا محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه أجمعين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற ஏற்றமிகு பேரன்பும் கொண்ட ஏக வல்லவனாம் அல்லாஹ் ஒருவனை போற்றி புகழ்ந்து ஆரம்பம் செய்கின்றோம். அண்ணனம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றியோர்கள் மீதும் அவர்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய அன்பும் அருளும் நலமும் வளமும் முழுமையாக நிறையற்றுமாக என்று பிரார்த்தித்த வண்ணம் என் உரையை துவங்குகின்றேன். அன்பின் ஜிடிஎம் நேயர்களே, ரமதான் மாதத்தினுடைய கடைசி சில தினங்களில் நாம் இருக்கின்றோம். மாஷா அல்லாஹ், இது எப்பொழுது துவங்கியது, எப்பொழுது முடிய போகின்றது என்று தெரியாத அளவுக்கு மிக வேகமான முறையில் போய்கொண்டிருக்கக்கூடிய இந்த நோன்பு, இது எதற்காக அல்லாஹ் நமக்கு இப்படிப்பட்ட நன்மைகளை வாரி வாரி வழங்கக்கூடிய வாய்ப்புகளை தருகின்றான் என்றால், படைக்கப்பட்ட அவனுடைய அடியானாகிய மனிதர்கள் அனைவருமே அவன் ஒருவனையே வணங்கி அவனுடைய சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாக இருந்து இந்த உலக வாழ்க்கையில் காணக்கூடிய அத்தனை இன்பங்களையும் அவர்கள் ஹலாலானவைகளை மட்டும் அனுபவித்து ஹராமானவைகளை தவிர்த்து கொண்டு நாளை மறுமையில் அவர்கள் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வுடைய விருப்பம். நாம் தொழுகாமல் இருக்கலாம், அல்லாஹ்விற்கு எந்த விதமான நன்மையும் ஏற்பட போவதில்லை, எந்த விதமான தீமையும் ஏற்பட போவதில்லை. நாம் நோன்பு வைக்காமல் இருக்கலாம், அதனால் அவனுக்கு எந்த குறையும் ஏற்பட போவதில்லை. யாருக்கு குறைவு ஏற்படும் என்றால், படைக்கப்பட்ட நமக்குத்தான் அதனுடைய குறைவுகள் ஏற்படும், தீமைகள் நமக்கு சேரும். வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனுடைய இலக்கும் எதுவாக இருக்க வேண்டும்? மறுமை நோக்கிய பயணத்தில் சொர்க்கம் செல்லக்கூடியதுதான் நம்முடைய இலக்காக இருக்க வேண்டும். இந்த சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டிய ஒவ்வொருவரும் தவிர்த்து கொள்ள வேண்டிய 3 விஷயங்களை அல்லாஹும் அவனது தூதர்களும் நமக்கு சொல்லுகின்றார்கள். இந்த 3 விஷயங்கள் நம்மிடத்தில் இருக்கும் என்றால் நிச்சயமாக நாம் சொர்க்கத்தில் நுழைய முடியாது. 3 தவிர்க்க வேண்டிய 3 விஷயங்களை நாம் தவிர்த்து கொண்டால், அதிலிருந்து விலகி கொண்டால், இன்ஷா அல்லாஹ் நம் சொர்க்கத்தில் நுழைவதற்கான வாய்ப்புகள், அல்லாஹுடைய வாக்குறுதி அது உண்மையாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே, அவனுடைய செயல்களிலே ஆணவம், அவனுடைய வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய மோசடிகள், கடன் வாங்கிவிட்டு அந்த கடனை கடிக்காமல் இருப்பது, இந்த 3ம் நீங்கிய நிலையிலே ஒருவனுடைய உயிர் பிரிந்துவிட்டால் அவன் சொர்க்கத்தில் இருப்பான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாக்குறுதி தருகின்றார்கள். இது பல ஹதீஸ் புத்தகங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. மனிதர்களிடத்திலே நற்செயல்கள் இருக்க வேண்டும் என்று கட்டளையிடக்கூடிய இஸ்லாம் பலவிதமான கெட்ட விஷயங்கள் நம்மோடு இருக்கக்கூடாது என்றும் அது நமக்கு கட்டளையிடுகின்றது. அதில் முக்கியமான 3 விஷயங்கள் நிச்சயமாக வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. அவை இருந்துவிட்டால் சொர்க்கம் புகுவது மிகவும் இயலாத ஒன்றாக மாறிவிடும். அதே நேரத்தில் இந்த 3 விஷயங்களும் இல்லை என்றால் சொர்க்கம் போவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும். தற்பெருமை, ஆணவம். எவனிடத்தில் தற்பெருமை குடிகொண்டு விடுமோ அவன் அழிவின் விளிம்பிற்கு போய்விட்டான் என்று கூறலாம். அவனுடைய நன்மைகள் அனைத்தும் நீங்குவதற்கு அந்த தற்பெருமை நிச்சயமாக காரணமாக அமைந்துவிடும். அல்லாஹ் சொல்வான் அருள்மறையிலே, தில்கல் தாருல் ஆஹிரத்து நஜ்அலுஹா லில்லதீன லா யுரிதூன உலுவன் ஃபில் அர்தி வலா ஃபசாதன்.
இந்த பூமியிலே ஆணவத்தையும் குழப்பத்தையும் விரும்பாதவர்களுக்காக அந்த மறுமை வாழ்வை நாம் ஏற்படுத்தியுள்ளோம் என்று சொல்கின்றார். கடைசியாக நல்ல முடிவு யாருக்கு கிடைக்கும் என்றால் அல்லாஹ்வை அஞ்சி நடக்கக்கூடியவர்களுக்கு. வல்லாகிபத்து லில் முத்தகீன், பயபக்தி உடையவர்களுக்கு அவர்களுக்கே நல்ல முடிவு இருக்கின்றது என்று அல்லாஹ் வாக்கு தருகின்றான். பூமியிலே நான் தான் பெரியவன் என்று எண்ணி நடப்பவர்களுக்கு மறுமையிலே நாளை கியாமத் நாளிலே சொர்க்கம் என்ற வீடு உறுதியாக கிடைக்காது என்று அல்லாஹ் எச்சரிக்கின்றான். இந்த ஆணவமும் யாருடைய உள்ளத்தில் குடிகொண்டு இருக்குமோ அது சொர்க்கம் செல்வதற்கு மிகப்பெரிய தடைக்கல்லாக மாறிவிடும். இந்த தற்பெருமை மனிதனுக்கு இல்லை என்றால் சொர்க்கம் செல்லக்கூடியதற்கான வழிகளும் இலேசாகிவிடும். கடுகளவும் அது இருக்கக்கூடாது. அல்லாஹ் தன் அருள்மறையில் பதிவு செய்வான், பெருமை உங்களுக்கு சொந்தமானதல்ல, கடுகளவும் பெருமை இருக்கக்கூடாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். தமது உள்ளத்திலே கடுகளவு இறை நம்பிக்கையுள்ள யாரும் நரகத்தில் நுழைய மாட்டார். தமது உள்ளத்திலே கடுகளவு ஆணவம் உள்ள யாரும் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பெருமை என்பது அது அல்லாஹுக்கு உரியது. காரணம், அதற்கு தகுதியானவனும் அவன் ஒருவன் மட்டுமே. அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே உரித்தான அந்த பண்பை வேறு யாரும் செய்ய துணிந்தால் அவனை அல்லாஹ் வேதனை செய்கின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கண்ணியம் அது இறைவனுடைய கீழாடை, பெருமை அது அவனுடைய மேலாடை. அவனே சொல்கின்றான், அந்த இரண்டில் யார் என்னோடு போட்டியிடுகின்றார்களோ அவர்களை நான் வேதனை செய்வேன். அல்லாஹ்விற்கு மட்டும் சொந்தமான இந்த பெருமையை நாம் விட்டுவிட வேண்டும். பணிவு என்ற நற்பண்பை நாம் கடைபிடிக்க வேண்டும். சொர்க்கம் தடை செய்யப்படும் என்று குறிப்பிடக்கூடிய அளவுக்கு மிக முக்கியமான ஒரு செயல் தற்பெருமை. பெருமை அடிப்பதற்கு மனிதனிடம் என்ன இருக்கின்றது? பெரும் பணக்காரன் என்று சொல்லலாம். ஆனால் அவரை விட பணக்காரன் ஒருத்தனை அல்லாஹ் ஏற்படுத்தி இருப்பான். மிகப்பெரிய அறிவாளி என்று நினைப்பார்கள். அவர்களை விட அறிவாளியை ஒருத்தனை அல்லாஹ் ஏற்படுத்தி இருப்பான். ஒன்று தெரியாமல் இருக்கும், அல்லது தெரிந்தும் இருக்கும். இது அல்லாஹுடைய இயற்கை நியதி. அப்படி ஒன்று இருக்கும் என்றால் அது அல்லாஹ்விற்கு இணை வைத்ததாக மாறிவிடும். அல்லாஹ் ஒருவன் தான் அனைத்திற்கும் தகுதியானவன். அடுத்ததாக, சொர்க்கம் தடை செய்யப்படுவதற்கு இரண்டாவது காரணம் ஒரு மனிதனிடம் இருக்கக்கூடிய மோசடிகள். மோசடியிலிருந்து யார் விடுபட்டிருக்கின்றாரோ அவர் சொர்க்கம் செல்வார். இந்த மோசமான மோசடியை செய்து வருபவர் நிச்சயமாக சொர்க்கத்திற்கு நுழைய முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, இது இரட்டை வேடம் போடக்கூடிய நயவஞ்சகனுடைய தன்மை என்று அவர்கள் கடுமையாக எச்சரிக்கின்றார்கள். ஏனென்றால் ஒரு நயவஞ்சகனுடைய அடையாளங்களில் 3 பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். ஆயத்தில் முனாஃபிக் ஸலாஸா, இதா ஹத்தஸ கதப வைதா வஅத இஹ்தலிப் வைதா உத்துமின கான. அவன் பேசினால் பொய் பேசுவான், எதையேனும் வாக்கு கொடுத்து விட்டால் அதற்கு மாறு செய்து நடப்பான், நம்பினால் மோசடி செய்வான். இந்த 3 நயவஞ்சகனுடைய அடையாளம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். மோசடி என்ற ஒரு மோசமான செயல் தொடர்ந்து செய்து வரக்கூடிய ஒருவர், அவர் தொழுதாலும், அவர் நோன்பு நோற்றாலும், அவர் எத்தனை ஹஜ்ஜுக்கள் செய்தாலும், எத்தனை உம்ராக்கள் செய்தாலும், எத்தனை தானம் தர்மங்களை வாரி வாரி வழங்கினாலும் அந்த நயவஞ்சகத்தினுடைய தன்மையில் ஒன்று இருந்து கொண்டே இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள்.
இவ்வளவு கடுமையான வார்த்தை. ஏனென்றால் ஒரு மனிதன் மோசடி செய்கின்றான் என்றால் அவன் யாருக்கு மோசடி செய்வான்? இன்னொரு மனிதனுக்கு மோசடி செய்வான், தன் கூட பிறந்த சகோதரனுக்கு மோசடி செய்வான், நண்பனுக்கு மோசடி செய்வான், கூடவே இருந்து வியாபாரம் செய்யக்கூடிய பங்காளிக்கு மோசடி செய்வான். ஆனால் மனிதனுடைய ரைட்ஸ் இருக்கின்றது அல்லவா, அல்லாஹ் மனிதனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த உரிமை, அதில் யார் தலையிட்டு அதை மோசடி செய்தாலும் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. எத்தனை நோன்புகள் நோற்றாலும், எத்தனை தராவீகள் தொழுதாலும், எத்தனை லைலத்துல் கத்ரை அடைந்து கொண்டாலும் மோசடி செய்பவர் சொர்க்கம் நுழைய முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது தோழர்களிடத்திலே சொல்கின்றார்கள், உங்களுக்கு பிறகு ஒரு சமுதாயத்தார் வர இருக்கின்றார்கள். அவர்கள் நம்பிக்கை மோசடி செய்வார்கள். அவர்களிடம் எதையாவது நீங்கள் நம்பி ஒப்படைக்கக்கூடாது. அவர்கள் சாட்சியாக இருப்பதற்கு தாமாகவே முன் வருவார்கள். ஆனால் சாட்சியம் அளிக்கும்படி அவர்கள் யாரும் கேட்கவும் மாட்டார்கள். அவர்கள் நேர்ச்சி செய்வார்கள் அல்லாஹ்விற்காக, அதை நிறைவேற்ற மாட்டார்கள். அவர்களுடைய அடையாளம் என்ன தெரியுமா? அவர்களிடையே தொந்தி விழக்கூடிய நிலை தோன்றும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அது எந்த சமுதாயம் என்பதை நான் இங்கே இப்பொழுது குறிப்பிட தயாராக இல்லை. எல்லோருக்கும் பார்க்கக்கூடிய தெரியக்கூடிய சமுதாயமாக இருந்தால் அதற்கு நான் பொறுப்பும் இல்லை. புகாரியில் பதிவு செய்யப்பட்ட இந்த ஹதீஸ், மோசடி செய்யக்கூடியவர், அவர் மோசடி செய்யும்போது அவர் ஈமான் இல்லாமல் போய்விடும் என்று கடுமையான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மோசடி செய்யக்கூடியவன், அவன் மோசடி செய்யும்போது அவன் ஒரு இறை நம்பிக்கையாளனாக இருந்து கொண்டு மோசடி செய்வதில்லை. அதிலிருந்து விலகிக்கொள்ளுமாறு உங்களை நான் எச்சரிக்கின்றேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக கூறுகின்றார்கள். சொர்க்கத்தை தடை செய்யக்கூடிய இந்த மோசமான விஷயத்தை விட்டும் விலகி சொர்க்கத்தை கடமையாக்கக்கூடிய எத்தனை வழிகள் இருக்கின்றதோ அத்தனையிலும் நாம் முயற்சி செய்ய வேண்டும். ரமலானுடைய நாட்கள் முடியக்கூடிய இந்த நேரத்திலே, நரக விடுதலை பெறக்கூடிய இந்த நாளிலே, நம்மிடம் மோசடியோ கடன் வாங்கிவிட்டு கொடுக்காமல் இருந்தாலோ, அல்லது நான் தான் பெரியவன் என்ற பெருமை இருந்தாலோ அத்தனையும் தூக்கி தூர வீசிவிட்டு நெற்றியை மண்ணில் வைத்து அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்டு சொர்க்கத்தை கடமையாக்கி கொள்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அதற்காகத்தான் இந்த நேரத்திலே நான் இதை உங்கள் மத்தியில் கொண்டு வருகின்றேன். அடுத்ததாக கடன் வாங்கிவிட்டு அதை திருப்பி கொடுக்காமல், அதை திருப்பி கொடுப்பதற்குரிய செல்வத்தை சேர்க்காமல், அல்லது நான் கடன் கொடுக்க வேண்டுமே என்ற கவலை கூட இல்லாமல் ஒருவன் மரணித்து விட்டால் நிச்சயமாக அவன் சொர்க்கம் போக முடியாது. இந்த கடன் விஷயத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக எச்சரிக்கை செய்கின்றார்கள். மனிதனுடைய உரிமைகள், அது ஒரு மனிதனுடைய உரிமைகளை மீறக்கூடிய விஷயத்தில் கடன் என்பது ஒரு முக்கியமான விஷயத்தை வகிக்கின்றது. ஏனென்றால் ஒருவன் கடன் கொடுக்கின்றான் என்றால் அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைத்திருப்பான், எவ்வளவு கஷ்டப்பட்டு அதை சேமித்திருப்பான், எவ்வளவு கஷ்டப்பட்டு அதை தேடியிருப்பான். ஏதோ ஒரு பிரச்சனைக்காக, ஏதோ ஒரு இக்கட்டில் மாட்டிக்கொண்டு, அல்லது ஏதோ ஒரு தொழிலில் நஷ்டம் அடைந்ததினால், அல்லது ஏதோ ஒரு வகையில் பணத்தை இழந்ததினால் ஒருவரிடம் கடன் வாங்கியிருக்கின்றோம் என்றால் அந்த கடனை கண்டிப்பாக திருப்பி செலுத்த வேண்டியது அவனுடைய கடமையாகி விடுகின்றது. முக்கியமான ஒரு தேவைக்காக வாங்கக்கூடிய கடன்களை பெரும்பாலும் யாரும் அதனுடைய குறித்த நேரத்தில் கொடுப்பதே இல்லை. இன்னும் சிலர்கள் கடனை வாங்கிவிட்டு தலைமறைவாகி விடுகின்றார்கள். எங்கிருக்கின்றார்கள் என்பது கூட தெரியாத அளவுக்கு அவர்களுடைய நிலைமை மாறிவிடுகின்றது.
அது அவர்கள் தனக்குத்தானே ஏற்படுத்தி கொண்ட நிலை. கடன் வாங்கியவனுடைய முகத்தை பார்ப்பதற்கு வெட்கப்படக்கூடிய நிலை, கடன் வாங்கியவனிடம் பேசுவதற்கு வெட்கப்படக்கூடிய நிலை, அது தன்னைத்தானே சுடக்கூடிய அந்த சூட்டை தாங்கிக் கொள்ள முடியாமல் அவர்கள் ஓடி ஒளிந்து கொள்கின்றார்கள், தலைமறைவாகி விடுகின்றார்கள். கடன் கொடுத்தவனோ பெரிய இன்னல்களுக்கு ஆளாகி விடுகின்றான். அதற்கு தண்டனைதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு சொர்க்கத்தை தடை செய்து விடுகின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் கடன்பட்டவர்கள் யாராவது ஒருத்தர் இறந்து போனால் அவருடைய கடனை நிறைவேற்றும் அளவுக்கு செல்வத்தை அவர் பொருளாதாரத்தை விட்டு சென்றால் மட்டுமே அவர்களுக்கு தொழுகை நடத்துவார்கள். பெருமானாருடைய தொழுகையில் கேட்கக்கூடிய துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அதனால் அவர்கள் ஒரு கடனாளிக்காக துஆ செய்வதை அவர்கள் விரும்பவில்லை, ஒரு கடனாளிக்காக தொழ வைப்பதை அவர்கள் விரும்பவில்லை. அவன் கடனாளியாக இருந்தாலும் கூட அதை நிறைவேற்றுவதற்குரிய சொத்துக்கள் பொருள்கள் ஏதேனும் விட்டு சென்றால் மட்டுமே அவர்கள் தொழ வைத்தார்கள். இல்லை என்றால் தன்னுடைய தோழர்களை அனுப்பி நீங்கள் தொழுகை நடத்துங்கள் என்று சொல்வார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை தனது தோழர்களோடு அமர்ந்திருக்கக்கூடிய நேரத்திலே ஒரு ஜனாசா ஒன்று கொண்டு வரப்படுகின்றது. உடனே நபி தோழர்கள் சொல்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் இவருக்கு தொழுகை நடத்துங்களேன் என்று சொன்னார்கள். உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கின்றார்கள், இவர் கடனாளியா என்று கேட்டபோது இல்லை என்று தோழர்கள் சொல்கின்றார்கள். எதையும் இவர் சொத்தை விட்டு சென்றிருக்கின்றாரா என்று கேட்டபொழுது அவர்கள் இல்லை என்று சொன்னார்கள். உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து சென்று அந்த ஜனாசாவுக்காக தொழுகை நடத்தினார்கள். வேறொரு சமயத்திலே இன்னொரு ஜனாசா ஒன்று கொண்டு வரப்படுகின்றது. தோழர்கள் சொல்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதரை நீங்கள் தொழ வையுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கின்றார்கள், இவர் கடனாளியா? உடனே ஆம், இவர் கடனாளிதான் என்று சொல்லுகின்றார்கள். அப்படியானால் இவர் ஏதேனும் விட்டு சென்றிருக்கின்றாரா இந்த உலகத்திலே? ஆம், 3 தங்க காசுகளை விட்டு சென்றிருக்கின்றார் என்று சொன்னார்கள். அதை வைத்து கடனை அடைத்து கொள்ளலாம் என்ற எண்ணத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த ஜனாசாவுக்கு தொழுகை நடத்தினார்கள். சற்று நேரத்தில் இன்னொரு ஜனாசா கொண்டு வரப்படுகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், இவருக்கும் ஏதேனும் கடன் இருக்கின்றதா என்று கேட்டபொழுது, இவர் ஏதேனும் விட்டு சென்றிருக்கின்றாரா என்று கேட்டார்கள். இல்லை. இவர் கடனாளியா? உங்கள் தோழருக்கு நீங்களே தொழுகை நடத்துங்கள் என்று சொன்னார்கள். அப்பொழுது அபூ கத்தாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எழுந்து, யா ரசூலல்லாஹ், இவரது கடனுக்கு நான் பொறுப்பு ஏற்றுக்கொள்கின்றேன். அல்லாஹ்வின் தூதரை, இவருக்கு நீங்கள் தொழுகை நடத்துங்கள் என்று சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை நடத்தினார்கள். அத்தனை பேர்களுக்கும் தொழுகை நடத்திய ஜனாசா தொழுகை நடத்திய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடனாளிக்கு மட்டும் தொழுவிக்க மறுத்தது ஏன்? கடனை திருப்பிச் செலுத்தாமல் இறந்து விடுவது எவ்வளவு பெரிய குற்றம் என்பதை இந்த உலகத்திற்கு உணர்த்துவதற்காகத்தான். இன்றைக்கெல்லாம் ஜனாசாவை கொண்டு வந்து தொழக்கூடிய இடத்திலே பள்ளிவாசலிலே வைத்துவிட்டு இந்த ஜனாசாவிற்கு கடன் இருக்கின்றதா என்று யாருமே கேட்பதில்லை. அதனுடைய பொறுப்பாளர்களும் அந்த கடனை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராகவும் இல்லை. இப்பொழுது வேறொரு புதிய அறிவிப்பு ஒன்று விடுக்கப்படுகின்றது, சொல்லப்படுகின்றது. இந்த ஜனாசாவுக்கு யாரேனும் கடன் கொடுத்திருந்தால் நீங்கள் அல்லாஹ்விற்காக அதை மன்னித்து விட்டுக் கொடுங்கள் என்று சொல்லப்படுகின்றது. இது சரிதானா? ஒருவேளை சரியாக இருக்கலாம். அவர் கஷ்டத்தோடு அதை விட்டுக் கொடுக்கவும் தயாராகவும் இருக்கலாம். ஆனால் அல்லாஹ் விட்டுவிட மாட்டான். நாளை மறுமை நாளையிலே அவருடைய நன்மைகளெல்லாம் பிடுங்கி
கடன் வாங்கிவிட்டு திருப்பி செலுத்தாமல் இறந்து விட்டவருடைய கடன் நன்மைகளை அத்தனையும் பிடுங்கி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கடன் வாங்கியவருடைய நன்மைகளை அவரிடம் கொடுத்து விடுவான். யார் கடன் கொடுத்தாரோ அவருக்கு இவருடைய நன்மைகள் அனைத்தும் போய்விடும். மறுமை நாளிலே இவர் வைத்திருந்த அத்தனை நோன்புகளும், இவர் கொடுத்த ஜக்காத்துகளும், இவர் தொழுகையும் அத்தனையும் அவர் இழந்துவிட்டு நரகத்திற்கு செல்லக்கூடிய நிலை ஏற்படும். கடன் வாங்கியவர் அதை உரிய நேரத்தில் திருப்பிக் கொடுக்க வேண்டும் என்ற மனித உரிமையை மீறினால் மறுமை நாளிலே அவர் அத்தனை நன்மைகளையும் இழக்க வேண்டிய நிலை ஏற்படும். ஏதோ இந்த உலகத்தில் வேண்டுமானால் சம்பாதித்து கொள்ளலாம், அல்லது அவருடைய வாரிசுகள் மூலமாக அதை பெற்றுக்கொள்ளலாம். நாளை மறுமையிலே இழந்துவிட்டால் நன்மைக்கு எங்கே செல்வது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகையிலும் துஆ செய்யும் பொழுது அவர்கள் அல்லாஹ்விடம் கேட்பார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின்னல் மகரமி வல் மஅசமி. இறைவா, பாவத்திலிருந்தும் கடனிலிருந்தும் உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று கேட்பார்கள். ஒருவன் கடன் வாங்கிவிட்டால் அவர் பொய் சொல்வதற்கும் தயங்க மாட்டார். பொய் சொல்வதற்கான நிலை அவருக்கு ஏற்பட்டுவிடும். அதனால் இன்னொரு பாவமும் அவருக்கு சேர்ந்து கொள்கின்றது. இதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடனை விட்டும் அதிகம் அல்லாஹ்விடம் துஆ செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். நாமும் அல்லாஹ்விடம் கடனை பற்றி கடனாளியாக ஆகாமல் இருப்பதற்காக துஆ செய்ய வேண்டும். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹஸன் வ நஊது பிக்க மினல் ஜுப்னி வல் புக்லி வல் அஜ்ஸி வல் கஸல் வ நஊது பிக்க மின் கலபத்தி தைனி வ கஹ்ரிர் ரிஜால். கடன் தொல்லைகளிலிருந்தும் மனிதர்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளிலிருந்தும் தொல்லைகளிலிருந்தும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகின்றேன் இறைவா என்று கேட்கக்கூடிய துஆக்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகையிலும் கேட்டார்கள். அப்படிப்பட்ட துஆக்களை நாமும் கேட்டு கடனாளியாக ஆகாமல் எதை அல்லாஹ் நமக்கு தந்தானோ அதில் நாம் செலவு செய்து அதில் திருப்தி அடையக்கூடியவர்களாக, எது நமக்கு கிடைத்ததோ அதற்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக என்னையும் உங்களையும் அல்லாஹ் ஆக்கிய அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்த வண்ணம் விடைபெறுகின்றேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.